ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள தாராசனம் என்னும் ஊரில் உள்ள ஐராதீஸ்வரர் கோயிலை பற்றி காண்போம். இந்த கோவில் 900 ஆண்டுகள் பழமையானது. இந்த கோவிலை கட்டியவர் 2ஆம் ராஜராஜ சோழன். இந்த கோவிலில் உள்ள அற்புதமான சிற்பக்கலைகளை பற்றி விரிவாக காண்போம் வாங்க. இந்த சிற்பத்தை பாருங்க. இது ஒரு பிரெயின் டெஸ்ட் பிக்சர். இந்த பிக்சரை பார்த்ததும் முதலில் உங்களுக்கு என்ன உருவம் தெரிகிறது? முதலில் யானை உருவம் தெரிந்தால் உங்கள் ரைட் பிரெயின் நல்ல வேலை செய்கிறது என்று அர்த்தம். இல்லை காளை உருவம் தெரிந்தால் உங்கள் லெஃப்ட் பிரெயின் நல்ல வேலை செய்கிறது என்று அர்த்தம். உங்களுக்கு என்ன உருவம் தெரிகிறது என்று கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு காளையும் தெரிகிறது, யானையும் தெரிகிறது என்றால் வாழ்த்துக்கள், உங்கள் பிரெயின் நல்ல வேலை செய்கிறது. இந்த சிற்பத்தை பாருங்க. ஒருவர் கழுத்தில் கயிற்றை கட்டி சிவலிங்கத்தை இழுக்கிறார். குங்குலி நாயனார் சாய்ந்த சிவலிங்கத்தை நிமிர்க்க தனது கழுத்தில் கயிற்றை கட்டி சிவலிங்கத்தில் கட்டி, ஒன்று நீ நிமிர்ந்து விடு, இல்லையெனில் என் உயிரை எடுத்துக்கொள் என்று இழுக்கும்போது அந்த சிவலிங்கம் நிமிர்ந்ததாக வரலாற்றில் கூறப்படுகிறது. யானைப்படையாலும் குதிரைப்படையாலும் முடியாத காரியத்தை தனது பக்தியால் நிகழ்த்தி காட்டியவர்தான் இவர். இந்த சிற்பத்தை பாருங்க. ஒரு யானை ஓடுவது போல செதுக்கி உள்ளனர். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், யானை ஓடும்போது தனது வாளை தூக்கியவாறு ஓடும். அதை தத்துரூபமாக செதுக்கியுள்ளனர். அது மட்டுமில்லாமல் கால்களை பாருங்கள், ஓடுவது போல தத்துரூபமாக செதுக்கியுள்ளனர். இந்த சிற்பத்தை பாருங்க. ஒரு பக்கம் சிவன் உடல் பாகங்களையும் மறுபக்கம் பார்வதி அம்மை உடல் பாகங்களையும் இணைத்து அர்த்தநாதீஸ்வரர் சிற்பம் செதுக்கியுள்ளனர். இதில் சிறப்பு என்னவென்றால், எல்லா கோவில்களிலும் அர்த்தநாதீஸ்வரர் சிற்பத்தில் ஒரு தலைதான் இருக்கும். ஆனால் இதில் 3 தலைகள் உள்ளன. இந்த சிற்பத்தை பாருங்க. ஒரு முதலை வாயிலிருந்து ஒரு பிள்ளை வருகிறது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு குளத்தில் குளிக்கும்போது முதலையால் விழுங்கப்பட்ட சிறுவனை சுந்தரர் பதிகம் பாடி மீட்டெடுத்த சிற்பம் செதுக்கியுள்ளனர். இந்த சிற்பத்தை பாருங்க. ஒரு தலையுடன் 3 நடனமாடும் விதத்தில் சிற்பங்கள் செதுக்கியுள்ளனர். இந்த சிற்பத்தை பாருங்க. 2 நபர்கள் உடல்களை வளைத்து சண்டை போடும் விதத்தை தத்துரூபமாக செதுக்கி உள்ளனர். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள்.